கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த 113ஆம் சங்கீதத்தை நாம் அநேக தரம் தியானித்திருக்கிறோம். ஆனால் கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலே நமக்கு அவர் விரும்புகிறபடி விரும்புகிற காரியங்களை சொல்லிக் கொடுக்க அவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுப்போம். இதில் பார்க்கிறோம், கர்த்தருடைய ஊழியக்காரர்களை கர்த்தர் துதிக்கும்படி ஒரு அழைப்பை கொடுக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எங்கிருந்து சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் இருக்கிற எல்லா இடங்களிலும் அப்படி அதிசயமான அந்த நாமம் துதிக்கப்பட வேண்டும் என்று ஒரு கட்டளை கொடுக்கிறார். எங்க இருந்து எங்க வரைக்கும்? சூரியன் உதிக்கிற திசை கிழக்கிலிருந்து அது அஸ்தமிக்கிற திசை மேற்கு வரைக்கும் எல்லா பக்கமும் தேவனுடைய நாமம் மகிமைப்படுத்தப்பட வேண்டும். நாம் போகிற இடங்களில் தேவ நாமம் மகிமைப்படுத்தப்பட வேண்டும். எங்க போனாலும் தேவனுக்காக ஓடுகிறது தனியா தெரியும். எங்க போனாலும் சரி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நாம் வித்தியாசமானவர்களாய் நிற்கும் போது கர்த்தர் நம்மை வித்தியாசமான விதத்திலே ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கிறார், உயர்த்துகிற தேவனாயிருக்கிறார். அநேக வேளைகள்ல நம்ம கிட்ட வித்தியாசமே இல்லை, எல்லாரும் மாதிரியே தான் நம்மளும் இருக்கும். பாதி நாள் புலம்பல்லையே போயிடுது. இது இல்லை, அது இல்லை, இப்படி இல்லை, அப்படி இல்லை, பலவீனமா இருக்கு. யாராவது வந்து எப்படி சிஸ்டர் இருக்கீங்கன்னு கேட்டா இது வரைக்கும் என்ன சொன்னீங்களோ தெரியாது, இனிமே என்ன சொல்லுங்க, கர்த்தர் கிருபையில நல்லா இருக்கும் சிஸ்டர். சில பலவீனம் இருக்கு, ஆனா அது மத்தியில கர்த்தர் நல்லா வச்சிருக்காரு, நல்ல பலத்தை கொடுத்திருக்காரு. குறைவுதான் வீட்டுல. எப்படி சிஸ்டர் இருக்கு, வீட்டு தேவைகள்லாம் சந்திக்கப்படுதா, எப்படி இருக்கு யாராவது வந்து கேட்டா கர்த்தர் நல்லவர், 5 அப்ப 2 ஆசீர்வதிச்ச தேவன் குறைவன் மத்தியில் எங்களை நடத்துகிறார். இப்படி சொல்லி பாருங்க, பாதி பிரச்சனை நம்மளை விட்டு ஓடிப்பு. இது தெரியாமையினாலேதான் அநேக வேளைகள்ல நம்ம வாயினாலே அறிக்கையிட்டு கஷ்டத்தையும் குறைவையும் பலவீனத்தையும் நாமளே கூப்பிட்டு உட்கார வச்சு, வாவா நீதான் என் ஃப்ரெண்டுன்னு சொல்லி அதையும் கூட உட்கார வச்சு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதனாலதான் இங்கே பார்க்கிறோம், சூரியன் உதிக்கிற திசையிலிருந்து அது அஸ்தமிக்கிற திசை வரைக்கும் என்ன பண்ணுங்க, கர்த்தருடைய நாமத்தை சொல்லுங்க, கர்த்தருடைய நாமத்தை துதிங்க. நம் குறைவுகளை சொல்லாதீங்க, தேவன் செய்த நிறைவுகளை சொல்லுங்க. நிறைவுகளை சொல்ல 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 கர்த்தர் என்ன செய்வாரு, நிறைவானது வரும்போது குறைவெல்லாம் ஒழிந்து போகும். நிறைய 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 வாயில தேவ துதி, தேவ மகிமை, தேவனை உயர்த்துகிற பாடல்கள், தேவனுக்காக ஜெபிக்கிற ஜெபங்கள், தேவனுடைய நாமத்தை சொல்லுகிற கிருபைகள், இது பெருக 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 நிறைவானது வரும்போது குறைவானதெல்லாம் ஒழிஞ்சு போயிடும். எதெல்லாம் குறைவோ அதெல்லாம் போயிடும். இது இல்லை, அது இல்லை, அது போயிடும், நம்ம சொல்ல வேண்டாம். அதனாலதான் வேதத்துல பார்க்கிறோம், ஒரு ஊழியக்கார மனிதன், அவருக்கு ஏன் கடன் வந்துச்சுன்னு தெரியாது. பழைய ஏற்பாட்டுல வாசிக்கும், அவருக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியாது, கடன் ஆயிடுச்சு, மரித்து போனார். இப்ப கடன்காரங்க வந்து அந்த ஊழியக்காரருடைய மனைவிய நெருக்குகிறார்கள். கடன் வாங்கிட்டு போயிட்டாரு, இப்ப எங்க கடனை எப்படி திருப்பி கொடுக்க போற? இந்த அம்மா அழுதுகிட்டு என்ன பண்றாங்க, தீர்க்கதரிசி வரும்போது அவங்க கிட்ட சொல்றாங்க. உடனே தீர்க்கதரிசி கேட்கிறாரு, உங்ககிட்ட என்ன இருக்கு? ஆண்டவரே என்கிட்ட ஒண்ணுமே இல்லப்பா, நாங்க பயங்கரமா இருந்தோம், அப்படி இருந்தோம், இப்படி இருந்தோம், ஒரு ஊழியத்துக்கே செலவு பண்ணிட்டாரு எல்லாத்தையும், இன்னைக்கு எங்களை ஒண்ணும் இல்லாம கடைக்காரங்களா நிறுத்திட்டு போயிட்டாரு. இப்படிலாம் புலம்பிருந்தா ஒரு அற்புதமும் நடந்திருக்காது. அந்த அம்மாவுடைய வாழ்க்கையில அவங்க சொன்ன வார்த்தை, கொஞ்சம் என்ன இருக்கு. என்ன சொன்னாங்க? கொஞ்சம் என்ன இருக்கு, அது போதும். அந்த ஒரு வார்த்தை சொன்ன உடனே அதை கொண்டு வா அப்படிங்கிறார். அந்த அம்மா கொண்டு வந்து அந்த எண்ணெயை கொடுத்த உடனே, உன் வீட்டுல இருக்க எல்லாம் காலி பாத்திரத்தை கொண்டு, இது வரைக்கும் எல்லாம் காலியா தானே இருந்தது, ஊத்து நிரப்பு. இந்த மாதிரி இருந்த கொஞ்சம் எண்ணெயை ஊத்துறாங்க, அந்த எண்ணெய் அப்படியே நிரம்பி வடிஞ்சிடல, ஊத்த ஊத்த பாத்திரம் நிறையுது, ஊற்ற ஊற்ற பாத்திரம் நிறையுது, எல்லா பாத்திரம் நிறைஞ்சு போச்சு. அக்கம் பக்கத்துல பாத்திரம் கேட்டு வாங்கிட்டு அதையும் நிரப்புனாங்க, அதுவும் நிறைஞ்சு போச்சு. இப்ப சொன்னாங்க, போதும், எல்லாம் நிறைஞ்சு போச்சு, உன்னை இதை விற்று உடன் கனடை தீர்த்து கொள். இப்ப தேவன் என்ன செய்கிறார், வழி செய்கிறார். நாம நம்முடைய வார்த்தையினாலதான் வழியை திறக்க வேண்டும். அதுதான் சாவி.
நம்ம வாயை பூட்டிட்டா பிரச்சனை. நம்ம வாயை பூட்டினா நல்லது. நம்ம வாயே வழியை பூட்டிடக்கூடாது. பேசி பேசியே பூட்டிடுவாங்க சிலர். பேசி 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 முறுமுறுத்து 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 பூட்டிடுவாங்க. பூட்டினதுக்கு அப்புறம் உள்ள போக முடியாது. இவங்களும் போக மாட்டாங்க, யாரையும் போக விட மாட்டாங்க. அப்ப இன்னைக்கு தேவன் சொல்லுகிற காரியம், குறைவுகளை நிறைவாக்க ஒரே ஒரு வழி, அறிக்கை எடுக்கிறதுல நாம் விசுவாச அறிக்கையிடும். விசுவாசத்தை சொல்லுவோம், விசுவாச வார்த்தைகளை பேசுவோம். யாராவது பிரச்சனைன்னு வந்தா, ஆமா எனக்கு இது இருக்கு சொல்லாதீங்க. எனக்கு இப்படி இருந்தது, தேவனுக்கு சுகம் கொடுத்தார், ஆனால் நீங்க ஜெபம் பண்ணுங்க என்று சொல்லுங்க. கர்த்தர் என்ன செய்வார்? சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கிற திசை வரைக்கும் அவருடைய நாமத்தை அவர் மகிமைப்படுத்துவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, அவர் என்ன செய்கிறாராம்? சிறியவனை பொழுதிலிருந்து, அதுதான் பாட்டு பாடணும். சிறியவனை என்ன செய்யறாரு? பொழுதிலிருந்து எடுக்கிறாரு. எளியவனை எங்க இருந்து உயர்த்துறாரு? குப்பையில இருக்கிறாங்க, குப்பையில இருந்து உயர்த்துறாரு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எதுக்கும் லாய்க்கு இல்லை அப்படின்னு சொல்ற இடத்துல இருக்கு. புழுதின்னு சொன்னா பாவ வாழ்க்கை. எளியவன் எங்க இருப்பான்? குப்பைன்னு சொன்னா ஏழ்மை. பாவ வாழ்க்கையிலிருந்து ஏழ்மையின் வாழ்க்கையிலிருந்து உயர்த்துக்கிறார். எங்க உட்கார வைக்கிறாரா? பிரபுக்களோடும் ராஜாக்களோடும். நம்ம எங்க போய் உட்காருவோம்? உட்கார்ந்தா பெரிய பெரிய பிரபுக்களோட உட்கார வைப்பார். எல்லாரும் எம்டி கிட்ட பேச டைம் கிடைக்குமான்னு. ஆனா போனதற்கு முந்தின தடவை இருந்த எம்டி வீட்டுக்கே நம்ம சர்ச்சுக்கே வந்திருக்காரு. சர்ச்சுக்கு வந்து மெசேஜ் கொடுத்துருக்காரு. அநேகருக்கு அதை தெரியாது. இன்னும் கம்பெனில அதெல்லாம் சொன்னதில்லை. எம்டி வந்தார் அப்படிலாம் பெருமை அடிச்சதில்ல, இல்லை, யார்கிட்டையும் சொன்னதில்லை. நம்ம வீட்டுக்கு வந்தார், அவங்க வீட்டுக்கு எங்களை அழைத்து விருந்தெல்லாம் கொடுத்தாரு, எல்லாம் பண்ணார். அப்புறம் அந்த எம்டி போயிட்டார். அடுத்த எம்டி வந்தார். போன தடவை இருந்த எம்டி அப்புறம் இதே மாதிரிதான் ஒரு ஃபவுண்டர்ஸ் டே அரேஞ்ச் பண்ணி ப்ரைஸ் கொடுக்கும்போது இவங்க பாப்பா பாடின பாட்டு ரொம்ப நல்லா இருக்கும், எங்க கூட உட்காந்து சாப்பிடும்போது நாங்கள் ஒன்றா உட்காந்துட்டோம். அது ஒரு பக்கம் ஒரே டென்ஷனெல்லாம் இருக்கும். இவங்க எங்கே போனாலும் எம்டி கூட தான் உட்காந்து சாப்பிட்றாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு. இந்த தடவை வந்த எம்டி அவர் யாருன்னே தெரியாது, நார்த் இந்தியாவிலேருந்து வந்திருக்காரு. ஒரு ஹிந்து மனிதன் தான். ஆனால் 3 தடவை ப்ரைஸ் வாங்கினோடனே இவங்க ஏற்கனவே பிளான் மேனேஜர் இருக்கிறதுனால கூப்பிட்டு நிற்க வச்சு இவ்வளோ தனியாக பேசி ரொம்ப நேரம் பேசினாரே உங்ககிட்ட. தேவன் என்ன செய்கிறார்? எங்க போனாலும் நம்மள பிரபுக்களோடு ராஜா, அவங்க அதுக்கு சான்ஸ் கிடைக்குதா பாக்குறாங்க. நம்ம கேட்காமலே கத்துருவாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவர் புழுதியிலிருந்து உயர்த்துகிறது, குப்பையிலிருந்து உயர்த்துகிறது. ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் உட்கார. நம்ம வேலை என்ன? நம்ம வேலை அவரை சொல்லணும். நாங்க அப்புறம் கம்பெனிக்குள்ள எல்லாரும் ரவுண்ட்ஸ் போகும்போது போற இடத்துல யாருக்கு முடியுதோ அங்க சுவிசேஷம். அங்க உட்காந்து ஒரு தம்பி மாட்டுச்சு. அது இன்னும் இந்துவாவும் இருக்கு, கிறிஸ்டினாவும் இருக்கு. அதுகிட்ட உட்கார வச்சு ஏசுவா பத்தி சொல்லி, வாங்க தம்பி ஒரு நாள் ஸ்பெஷல் மீட்டிங் வச்சா வாங்க நம்ம சர்ச்சுக்கு. அப்ப தேவன் எப்படி இருக்கிறார்? நம்ம வேலை என்ன? அங்க போனாலும் அந்த வேலை தான். நமக்கு வேற வேலை கிடையாது. போற இடத்துல எல்லாம் கர்த்தரை சொல்ல, கர்த்தரை அறிவிக்க தான் நம்மை அழைத்திருக்கிறார். அப்ப நாம செய்ய வேண்டியதெல்லாம், அவர் உயர்த்த விரும்புகிறார். அவர் பெரிய இடத்துல உட்கார வைக்க விரும்புகிறார். நமக்கு தெரியாது, மோடி பக்கத்துல கூட உட்கார வைப்பாரு. அது பெரிய விஷயமா கிடையாது. எவ்வளவு பரிசுத்தவான்களை கர்த்தர் அவங்க கிட்ட ஆலோசனை கேட்டுதான், பென்னிஹின் அவரிடத்துல ஆலோசனை கேட்டுதான் அவருடைய நாட்டின் பிரசிடென்ட் வேலை செய்வார். அவர் ஒன்றும் பெரிய ஆள் இல்லை. கர்த்தருடைய சத்தியத்தை சொன்னார், கர்த்தருடைய வார்த்தைகளை பிரசங்கித்தார். அப்ப இன்றைக்கு தேவ பிள்ளைகளோட வாழ்க்கையில கர்த்தருக்காக நிற்போம் என்றால், எங்க கொண்டு போய் என்ன செய்யணும்னு அவருக்கு தெரியும், எங்க வைக்கணும்னு அவருக்கு தெரியும், எப்படி வைக்கணும்னு அவருக்கு தெரியும். எல்லாவற்றையும் செய்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறபடினாலே நாம் ஒன்னே ஒன்று செய்யணும். ஆண்டவரை உம்மை உயர்த்த எனக்கு கிருபை தார். எல்லா வானத்திலும் பூமியிலும் சர்வதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிற உண்மை அறிந்து கொண்டு எப்போதும் துதிக்க எனக்கு கிருபை தார். எப்போதும் பாட கிருபை தார். எப்போதும் மகிழ கிருபை தார். சில வேளைகளை நம்ம என்ன பண்றோம்? பாடுறதுக்கு பதிலா பிரச்சனை பண்ணிடுறோம். துதிக்கிறதுக்கு பதிலா வேற எதையும் செய்யறோம். அதுதான் இன்னைக்கு இருக்கிற ஒரு பெரிய டிராபேக்.
அதுலயும் இந்த பாடுறோம்னு சொல்லிட்டு சில வாலிப பிள்ளைகள் செய்யறதை பார்க்கும்போது நமக்கு பயமா இருக்கு. வாலிப ஊழியர்கள் செய்யறதை பார்க்கும்போது பயமா இருக்கு. ஒருத்தர் சினிமா பாட்டு பாடி அதை சொல்லி இது மாதிரி என்ன கர்த்தர் ஆசீர்வதிப்பார், இது தீர்க்க தரிசனம் அப்படின்றார். அதுக்கு அங்க இருக்க பிள்ளைங்களாம் அல்லேலூயா. இந்த ராஜாங்கம் என் கையில அடுத்ததுல நீங்கெல்லாம் எனக்கு கீழன்றாரு. அதுங்களும் ஆமா ஆமா, அதுக்கு அல்லேலூயா வேற. சினிமா பாட்டு பாடுறதுக்கு அல்லேலூயா சொல்லுது. இன்னைக்கு காலம் மிக மிக கொடிய காலத்துல இருக்கும். நம்ம வேலை என்ன? துதிக்கணும், ஜெபிக்கணும். இயேசு எப்படி வாழ்ந்தார் அதை செய்ய. நான் அடிக்கடி அதான் சொல்றேன். இயேசு டான்ஸ் ஆடினாரா? இல்ல, ஆடாதீங்க. சபை ஊழியங்கள்ல செய்யாதீங்க. கர்த்தரோட வார்த்தையை சொல்லும் போது செய்யாதீங்க. சண்டே கிளாஸ் பிள்ளைங்களுக்கு டான்ஸ் கற்று தரோம், சொல்லிக்கிட்டாங்க. சின்ன பிள்ளைகளுக்கு சொல்லித்தராங்க, அது செய்யலாம். ஆனா பெரியவர்களோடு பேசும்போது இயேசு செய்தது போல செய்யுங்கள். அப்ப தேவன் என்ன செய்கிறார்? அப்படிதான் இருக்க விரும்புகிறார். நம்மளுடைய மாடல், நம்முடைய மாதிரி நம்ம இயேசு. வேற ஒரு மாதிரி மாறினா ஒரு மாதிரி ஆயிடும். யார் மாதிரி மாறினாலும் பிரச்சனை, எந்த மனிதனை மாதிரியா வச்சாலும் பிரச்சனை. எனக்கு ஒரு மாடல் இருக்காரு. அந்த மாடல் யாரு? நான் ஆராதிக்கிற இயேசு. இயேசு எப்படி பேசினார்? இந்த சிச்சுவேஷன் வரும்போது இயேசு எப்படி நடந்தார்? இயேசு எப்படி தன்னை வெளிப்படுத்தினார்? இயேசு இந்த ஊழிய சூழ்நிலைகள் மத்தியில எப்படி அதை ஜெயித்தார்? யார்ட்டையாவது போய் காணிக்க கேட்டாரா? இல்ல, அவங்களா கொடுத்தாங்க, இவர் கேட்கல. இதை கூட அதை கூட கேட்டாரா? கேட்கல. அதுக்கு நல்ல எக்ஸாம்பிள் நம்ம ஆன்டி தான். இன்னைக்கும் நாங்க அதை யோசிப்போம். எதுவும் கேட்க மாட்டாங்க, நடந்துகிட்டே இருக்கும். ஊழியங்கள் ஒரு தடை இருக்காது. எனக்கு ஆச்சரியமா இருக்கும். பார்வை இல்லை, ஹார்ட் ப்ராப்ளம், எந்த வருமானமும் இல்லை, ஆனாலும் ஊழியம் நேர்த்தியாய் நடத்தப்படும். இப்ப தேவனாலே கூட அது ஒண்ணும் இல்லை. நாம செய்ய வேண்டியதெல்லாம் அவரை நோக்கி பார்த்து, அவரை பிரஸ்தாபப்படுத்தி, அவரை போல மாறுகிற அவரை நமக்கு முன்பாக வைத்து அவருடைய முகத்தை பிரதிபலிக்கிற ஒரு கிருபையை நாம் பெற்றுக்கொள்வோம். நிச்சயமாகவே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நம்மை உயர்த்துவார், அவருடைய பாதைகளிலே நடத்துவார். கர்த்தருக்கு எல்லா மகிமையும், எல்லா துதியும், எல்லா கனமும் உண்டா. நாம் தொடர்ந்து இந்த 113ஆம் சங்கீதத்துல பார்க்கும்போது கர்த்தர் என்ன செய்கிறார்? அவருடைய பிள்ளைகளை உயர்த்துகிறது அவருக்கு பிரியமா இருக்கிறது. அவர்களை உயர்த்துகிறது தான் அவரோட ஆசை. சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் கர்த்தரோட நாமத்தை நாம் பிரஸ்தாபம் பண்ணும்போது கர்த்தர் என்ன செய்கிறார்? நம்மை உயர்த்துகிறார். பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் கொண்டு போய் உட்கார வைக்கிறார். ஒருவேளை புழுதியில் இருந்திருக்கலாம், இல்லைன்னா குப்பையில இருந்திருக்கலாம். ஆனா நம்மை கர்த்தர் என்ன செய்கிறார்? இந்த புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். இங்க இருக்கிற வாழ்க்கையை எங்கேயோ கொண்டு போயிட்டார். அதுதான் கர்த்தருடைய கிருபை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நாம் நல்லா யோசிச்சு பார்த்தோம்னா தெரியும். யோசேப்பு குழிக்குள்ள போடப்பட்டார், புழுதியில போடப்பட்டார். 20 வெள்ளிக்காசுக்காக போத்திபார் இடத்துல விற்கப்பட்டார். கொடுக்க தரிசனம் வேற, நடக்கிற காரியம் வேற. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்ப இந்த சூழ்நிலையில நம்மளா இருந்தா என்ன பண்ணிருப்போம்? புலம்பியே டென்ஷன் ஆயிருப்போம். ஆனால் போத்திபார் வீட்டுல இருக்கும் போதும் சரி, குழியில இருக்கும் போதும் சரி, செய்யாத பாவத்துக்காக சிறைச்சாலைக்கு போன போதும் யோசேப்பும் ஒரு முறுக்கல. ஒன்னே ஒண்ணு அவருக்கு தெரிய, அவர் சொல்றாரு, என்னுடைய வாழ்க்கையில நான் இவ்வளவு பெரிதான பாவத்துக்கு உடன்பட்டு என் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி என்று சொல்லி கேட்கிறார். தேவன் என்ன பார்க்கிறாருன்னு அவருக்கு ஒரு முழுமையான நம்பிக்கை இருந்தது. அது ஒருவேளை தாழ்மையின் சூழ்நிலையா இருக்கலாம், ஒருவேளை கண்ணீரின் பள்ளத்தாக்கா இருக்கலாம். நமக்கு ஒண்ணு தெரியணும், தேவன் நம்மளை பார்க்கிறாருன்னு தெரியணும். அவர் எப்பயுமே நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்காருங்கிற ஒரு ஞானம் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள்.
அப்படி பார்த்ததுனாலதான் சிறைச்சாலைக்குள்ள போன போதும் சொன்ன ஆள் மறந்துட்டான். தரிசனத்தை பெற்று அதனுடைய வியாக்கியானத்தை பெற்றுக்கொண்ட மனிதன் கூட மறந்து போனான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆனால் தேவன் மறக்கவே இல்லை. ஒருவேளை அவன் போய் ராஜாட்ட சொல்லியிருந்தா விடுதலை மட்டும்தான் கிடைச்சிருக்கும். ஆனால் தேவன் ஞாபகப்படுத்தின போது அவனுக்கு விடுதலையோடு கூட சேர்த்து உயர்வையும். இப்ப போய் எங்க போய் உட்கார்றாரு? பிரபுக்களோடும் ராஜாக்களோடும். எந்த இடத்துல குப்பையில் இருந்தாலும் யோசிப்பு எங்க உட்கார்றாரு? எகிப்தின் ராஜாவுக்கு அடுத்ததாய், எகிப்துக்கு அதிபதியாய் போய் உட்காரு. சிங்காசனத்துல மாத்திரம்தான் நான் ராஜா, மற்றதெல்லாம் யூ ஆர் இன்சார்ஜ் அப்படின்ட்டார். இப்ப தேவன் எப்படி உயர்த்துகிறார் நமக்கே தெரியாது. இப்படி இருந்தோமே இப்படி இருப்போமான்னு தெரியாது. உயர்த்தன அப்புறம் தான் யோசிச்சு பார்ப்போம். அப்படிதான் உயர்த்துகிறார். புத்திக்கு எட்டாதவைகளை செய்கிற தேவன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அது மாத்திரம் இல்லாமல் அவனுடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பார்க்கிறோம். அவர் இந்த பூமியில மனித அவதாரமாய் வந்த போது இளம் பிராயத்திலேயே, சிறிய வயதிலேயே அவர் எங்க போய் உட்கார பார்த்தாரு? யாரோடெல்லாம் பேசினாரு? அவர் விளையாடினது, அவர் சம்பாஷித்ததெல்லாம் சின்ன பிள்ளைங்க கிட்ட இல்ல, ஒரு பெரிய ஆசாரியர்கள் இடத்துல, பெரிய டீச்சர்ஸ் கிட்ட, அறிவாளிகள் ஞானிகள் இடத்துல போய் என்ன செய்தார்? உரையாடினார் என்று வேதத்துல பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். வேதத்தை குறித்து அவர் பேசுகிறதை பார்த்த அந்த கல்விமான்கள் பயப்படுகிறார்கள். இவர் தச்சனுடைய குமாரன் அல்லவா? இவருக்கு எங்கே இருந்து இந்த ஞானம் வந்தது? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்ப தேவ பிள்ளைகளோட வாழ்க்கையில ஒருவேளை எங்கேயோ யாருக்கும் தெரியாத பெத்லஹேம்ல பிறந்திருக்கலாம், தச்சனுடைய குமாரனா இருந்திருக்கலாம். தேவன் உயர்த்த வேண்டும் என்று நினைத்தால் போதும், அந்த உயர்வுக்கு ஏற்ற பரிசுத்தம் பாத்திரமாய் நாம் இருந்த போதும் அவர் உயர்த்துகிறது நிச்சயம். அதை யாரும் தடுக்க முடியாது. நல்லா தெரியும், ஒரு ஊழியக்காரன் உயரும் போது பக்கத்துல இருந்து குழி பறிக்க நிறைய பேர் இருப்பாங்க, நிறைய பேர் இருப்பாங்க. கர்த்தருடைய பிள்ளைகளோட வளர்ச்சியின் போது பக்கத்திலேயே இருந்து குழி பறிக்கிறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. அப்படி இல்லைன்னா தான் நம்ம ஊழியக்காரங்க இல்லைன்னு அர்த்தம். நம்ம பாட்டுக்கு நம்ம ஊழியத்தை உத்தமமா செய்யணும்னு நினைப்போம். ஆனா கூட இருந்தே நம்முடையதை அனுபவித்துக் கொண்டே நம்முடையதை அபகரித்துக் கொள்ள நினைக்கிறவர்கள் உண்டு. நம்மை குறித்தே தவறாய் சபைக்குள்ள பரப்புவாங்க, நம்மை குறித்தே தவறாய் அக்கம் பக்கத்துல பரப்புவாங்க. நல்லா பழகுவாங்க, நல்லா பேசுவாங்க. ஆனா என்ன நடக்கும்? விட்டா இவங்க மேல வந்துருவாங்க. இவங்களை இப்பவே என்ன பண்ணணும்? தட்டி வைக்கணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆனால் கர்த்தருக்கு நீ எவ்வளவு தட்டுறிய தட்டு, நீ தட்ட தட்ட உயர்வுதான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒரு பாஸ்டர் அழகா சொல்லுவாங்க, நம்ம எவ்வளோ கீழே தாழ்த்தப்படுகிறோமோ அதனோட அர்த்தம் என்னன்னா, நம்ம ஒரு ஸ்ப்ரிங் பிளேட்ல நிக்கிறோம்னு அர்த்தம். இந்த ஸ்ப்ரிங் பிளேட் எவ்வளவு கீழே போதோ அவ்வளவு உயரத்துக்கு நம்மை தூக்கி விடுவோம். அதே போலதான் தேவ பிள்ளைகளோட வாழ்க்கை கூட. நம்ம தட்ட தட்ட எத்தனை பேர் கீழே குட்டிக்கிட்டே இருக்காங்களோ, நம்ம ஊழியத்துக்கு விரோதமா எழுப்பிக்கிட்டே இருக்காங்களோ, நம்மை குறித்து தாறுமாறானவைகளை பரப்பிக்கொண்டே இருக்கிறார்களோ, நாம எவ்வளவு கீழே போக 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 ஒரு நாள் வரும், தேவனுக்கு நாம் உண்மையா இருந்தால், உத்தமமா இருந்தால், இந்த ஸ்ப்ரிங் பிளேட் என்ன செய்யும்? எங்கேயோ கொண்டு போய் நிறுத்தும். கண்மலையின் மேல் நம்மை உயர்த்துகிற தேவன். கண்மலையிலே நம்ம என்ன செய்கிறார்? கொண்டு போய் நிறுத்துகிறார், உயர்த்துகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்போஸ்தலனாகிய பேதுருவை குறித்து வேதத்துல வாசிக்கிறோம். சாதாரண மீன் பிடிக்கிற மனுஷன். இயேசு பிரசங்கம் பண்ண போது, ஐயரே நாங்க பரிசுத்தவான்கள்லப்பா, போயிருங்க, எங்களை விட்டு போங்கன்னு சொன்ன ஒரு மனிதன். அப்படிப்பட்ட மனுஷனை தேவன் பயன்படுத்தும் போது ராஜாக்களும் பிரபுக்களும் அவருடைய காலின் கீழ் வந்து விழுந்தார்கள். அவருடைய ஊழியத்துல நன்மை பெற்றார்கள். பிரபுக்களும் ஞானிகளும் அவரிடத்துல சுகம் பெற்றார்கள்.
பெரிய பெரிய ஆட்களுக்கு தேவன் நன்மை செய்யும்படி பேதுருவை பயன்படுத்தினார். அதுக்கு பரிப்பு ஒரு தகுதி இல்லை, ஞானம் ஒரு தகுதி இல்லை, ஒருவேளை நம்முடைய பணம் தகுதி இல்லை, அதெல்லாம் தேவையே இல்லை. எதுவுமே இல்லாதவர்களை தேவன் உயர்த்த அவராலே ஆகும். ஒன்னே ஒண்ணு, பேதுரு என்ன பண்ணாரு? யூ ஜஸ்ட் ஃபாலோ மீ, ஐ வில் மேக் யூர் ஃபிஷர்ஸ் ஆஃப் men. அவ்வளவுதான் சொன்னார் இயேசு. என்னை பின்பற்றி வாருங்கள், நான் உங்களை மனுஷர்களை பிடிக்கிறவர்களாய் மாற்றுவேன். இந்த ஒரே ஒரு வார்த்தை தான். கீழ்ப்படிந்தார் பேதுரு, பின்னாடியே போறார். ஒரு நாள் வந்தது, இவர் போறாரு, மனுஷர்களை பிடிக்க வைத்தார். முதல் பிரசங்கத்திலேயே 3000 பேர். இன்னைக்கு 3000ங்கிறது ஒரு பெரிய கவுண்டே கிடையாது. அந்த நாள்ல எல்லாம் ஜனங்களே மொத்தமே மிஞ்சி போனா ஒரு ஊர்ல 50,000 பேர் இருக்க மாட்டாங்க. அதுல 3000 பேருங்கிறது தான் பெரிய கவுண்ட். 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். அடுத்த பிரசங்கத்துல 5000 பேர். அப்புறம் பார்த்தா எண்ணிக்கையே இல்லை, எவ்வளவு எண்ண முடியல. அப்ப படிக்காத பேதுருவை கூட பயன்படுத்தின கர்த்தர், அவ்வளவு ஞானம் இல்லாத பேதுருவை தன்னோட ஊழியத்துல பயன்படுத்தின கர்த்தர் இந்த நாள்ல நம்மை பயன்படுத்த வல்லவர். நாம செய்ய வேண்டியதெல்லாம் சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் உள்ள எல்லா இடங்களிலும் கர்த்தரை பிரசவிப்போம், கர்த்தருக்கு உண்மையாயிருப்போம், கர்த்தரை பின்பற்றுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென்.